மேலும் ஒரு அண்மை செய்தி. ராஜபாளையம் அருகே பாலத்தில் கிடந்த ஆணின் தலையை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜபாளையம் அருகே முடங்கியாற்று பாலத்தில் கிடந்த ஆண் தலையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தலையை துண்டித்து பாலத்தில் வைத்து சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தலையை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்யப்பட்டவர் யார் என்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில், தலையை துண்டித்து பாலத்தில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் உடலை தேடி வரக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ராஜபாளையம் அருகே முடங்கியாற்று பாலத்தில் கிடந்த ஆண் தலையை போலீசார் கைப்பற்றியிருக்கக்கூடிய நிலையில் உடலை தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ராஜபாளையம் அருகே பாலத்தில் கிடந்த ஆணின் தலையை போலீசார் கைப்பற்றி விசாரித்து வரக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் மாரிராஜிடம் கேட்கலாம். மாரிராஜ், என்ன நடந்ததுங்க? மாரிராஜ், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஐயனார் கோவில் செல்லும் சாலையில் உள்ளது முடங்கியாற்று பாலம். இச்சாலையினை ஐயனார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் அதிகாலை நேரங்களில் நடைபெற்று செல்லும் பொதுமக்கள் உட்பட அதிகம் பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை அவ்வழியாக சென்ற விவசாயிகள் நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் முடங்கியாற்று பாலத்தின் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது பாலத்தின் மேல் அடையாளம் தெரியாத அளவு முகம் அழுகிய நிலையில் 50 வயது மதிக்கத்தக்க ஆணின் தலையை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இது குறித்து உடனடியாக ராஜபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் அப்பகுதிக்கு விரைந்து வந்த ராஜபாளையம் துணை கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையிலான காவல்துறையினர் பாலத்தில் இருந்த தலையை மீட்டு உடலை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.